ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசேஷன் மான்வாவோட எபிசோட் 38 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா போடுற ஒரு வீடியோவும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடமே பயங்கரமாக ஷேக் ஆகுது. அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு புரியல என்ன ஆகுதுன்னு. அது இன்னும் எத்துக்கு வைக்கான்னு. ஒரு சைடு அங்க இருக்கிற 3 பேருக்கும் ரொம்ப டவுட்டா இருக்கு. அந்த பாஸ் எல்லாமே இப்போ பர்சேக் மோடுக்கு போயிச்சான்னு. அங்க போய் பாக்குறாங்க, அவங்க 3 பேருக்குமே அப்படி ஷாக்கு. ஏன்னா ஷேடோ பத்தி இப்பதான் பேசி முடிக்கல, அதுக்குள்ள இந்த இடம் இப்படி தரமட்டமா அழிஞ்சு போயிருக்கு. இந்த இடத்துல பாஸையும் காணும், எல்லா காஃபினும் அங்கேயும் இங்கேயும் கிடக்குது. ஆமா, இந்த இடத்துல அப்படி என்னதான் ஆச்சு? ஷேடோ அவன் என்ன இங்க வந்தானா? என்ன இருக்கிற பாஸையும் காணும். ஒரு சைடு அண்ணு வந்து அங்க மெசேஜ் போறான், ஹேய் காய்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க? இதுக்கு மேல அந்த இடத்துல இருக்கிறது வேஸ்ட் தான், சீக்கிரமா கிளம்பி வாங்க. ஏன்னா ஷேடோ வந்து எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு. இப்படி இவங்க சொல்ல இவங்க இன்னமும் தான் ஷாக் ஆகுறாங்க. ஷேடோ வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேடோவால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த பேசுனாங்க. ஆனா இங்க பாருங்க, ஷேடோ வந்து முடிச்சிட்டே போயிட்டான். காஃபினை காட்டுறாங்க, அதுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்லேட்டும் இருக்கு. நம்ம ஷேடோ விட்டு போயிருக்கானா, ஆப்வியஸா இது ஃபேக்கான ஒண்ணு நினைக்கிறேன். ஏன்னா ஷேடோவை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அவன் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஷேடோவை காட்டுறாங்க. அங்க போகும்போதே அவன் சொல்றான், உண்மையை சொன்னா இன்னைக்கு நல்ல வேட்டைப்பா. நான் ஃபைனலா நான் லெவல் 14க்கு போயிட்டேன். அந்த 7 பாஸை நான் கொன்னதுல ஏகப்பட்ட லூட்ஸும் கச்சுது. அதுல நான் கிரீடி ஹேண்டையும் பயன்படுத்தினேன். அந்த பாஸ் மூலமா ஒண்டி டோட்டலா 294 எவல்யூஷன் பாயிண்ட் எனக்கு கிடைச்சது. அது போக இப்போ என்கிட்ட இந்த ஏன்ஷியன் காடோட டேப்லெட்டும் இருக்கு. ஆனா பாவம், இதை பத்தி அத்தாரிட்டிக்கு தெரியவும் இல்லை என்ன விஷயம்னு. எப்படியோ இந்த ஏன்ஷியன் டேப்லெட்டை பத்தி எல்லாம் தெரிய வர கிட்டத்தட்ட 1 மாசமாச்சே ஆகும். இது போக இப்போ இது ஏன் கேட்டா இருக்கா, அவங்க 10,000 இயர்ஸுக்கான லைஃப் எனர்ஜியும் வேற குத்து வச்சிருக்காங்க எனக்கு. என்ன ஒரு நல்ல விஷயமா இருக்குல்ல. இந்த ஏன்ஷியன் டேப்லெட்டை காட்டுறாங்க, அதுல ஒரு 2 கண்ணு அப்படியே நம்ம ஷேடோவே பாக்குது. இந்த கர்ஸ்ட் டேப்லெட்டோட எபிலிட்டி என்னன்னா, இது வந்து ஒரு கர்ஸ்ட் எக்யூப்மெண்ட். இது மூலமா ரேண்டமா ஒரு எபிலிட்டியை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை நம்ம பயன்படுத்துறோம்னா ஒரு எபிலிட்டி அங்க ஏறுதுன்னா இன்னொரு எபிலிட்டி கண்டிப்பா அங்க குறையும். சரி அப்புறம் என்ன, என்னோட ஆர்மர்ல இதை சேர்த்து பார்க்கலாம். அதை ட்ரை பண்றான். அவனோட உடம்பே பங்கமாங்க க்ளோ ஆகுது. அந்த ஆர்மருக்கு இப்போ ஒரு புது எபிலிட்டி அவங்க கிடைக்குது. ஹீரோ எனிமி அட்டாக் பண்ணும்போது அவங்களோட டிஃபென்ஸ் அது நிறையவே குறைஞ்சிரும். அது போக எலமெண்டல் ரெசிஸ்டன்ட் அது வந்து 35% இப்போ அதிகமாகுது. கர்ஸ்ட் ஆர்மர் கூட இணையும் போது அங்க பவர்ஸ் எல்லாம் அப்படி வெளியில வருது. ஃபைனலா ஒரு நோட்டிபிகேஷனும் வருது, நீங்க ஃபைனலா இதை வந்து இணைச்சிட்டீங்க. இப்போ உங்களோட அந்த ஆர்மர் அதுக்கு 15 லேயர் இருக்கு. முன்னாடி கம்மியான டிஃபென்ஸ் லேயர் தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ நம்ம ஆளுக்கிட்ட நிறையவே இருக்கு. ஒரு எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் போது இன்னொரு எபிலிட்டி அங்க மைனஸ் ஆகும்ல. இங்க என்ன மைனஸ் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோட பேஸ் ஸ்டாட் எக்யூப்மெண்ட் ஒரு 31% அங்க ரெடியூஸ் ஆகுமா. ஆனா ஏதோ ஒண்ணு, அது போனா போயிட்டு போட்டோம், என்கிட்ட 15 லேயருக்கான டிஃபென்ஸ் இருக்கு. அது போக எனிமிகளோட டிஃபென்ஸ் எலமெண்டல் ரெசிஸ்டன்ட் அது எல்லாத்தையுமே என்னால குறைக்க முடியும். இது போதமே வேற என்ன வேணும்? அந்த நெகட்டிவ் ஸ்டாட் அது உனக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா என்கிட்ட ஏகப்பட்ட எபிலிட்டி இருக்கு. இது மூலமா அதை என்னால காம்பன்சேட் பண்ண முடியும். யோசிச்ச மாதிரி இந்த ஸ்கில் இது வந்து உண்மையிலேயே அருமையா இருக்கு. சரி என்கிட்ட இப்போ ஏகப்பட்ட எவல்யூஷன் பாயிண்ட் இருக்கு, அதை வச்சு எவல் பண்ண வேண்டியதான். ஷேடோட ஷேடோ ஸ்லாஷஸ் அதை அவன் லெஜெண்டரி டியருக்கு அங்க கொண்டு போறான். அங்க இதனால மீட்டர் 30ல 40க்கு போகுது. செகண்ட்ஸ் அதுவும் 12ல 8க்கு வந்துச்சு. டேமேஜும் இப்போ ஏறிச்சு. 500ல கிட்டத்தட்ட 700 டேமேஜ் விழும். இப்போ இந்த ஸ்கில் ஆளு லெஜெண்டரி டியருக்கு கொண்டு போயிட்டால. இப்போ இதனால ஒரு புது ஸ்கில் அன்லாக் ஆகுது. என்னன்னா 9 ஸ்லாஷஸும் கரெக்டா எனிமி மேல பட்டா நம்ம ஹீரோவோட ஹெச்பி அது வந்து 10 மடங்கு ரொம்ப அதிகமாகும். பரவாயில்ல, இது வந்து உண்மையிலேயே அருமையா இருக்கு. இது மூலமா நான் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் எனக்கு அவளுக்கும் பிரச்சனை இல்லை. என்னோட ஹெல்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து இது பிரச்சனையே இல்லை. இதே மாதிரி போச்சுனாலே போதும். நான் கரண்டா போற ஸ்பீடை வச்சு பார்த்தா இன்னமும் ஒரு 5 ஹவர்லயே லெவல் 15க்கும் நான் போனாலும் ஆச்சரியம் இல்லை. சரி ஏதோ ஒன்று, மேஜிக் கேபிட்டலுக்கு இப்பயே போக வேண்டியதான். ஒரு பக்கம் அந்த ஸ்டாச்சு பக்கத்துல நம்ம ஆளு வந்துடுறான். அங்க போகும்போதும் அந்த பொண்ணுங்க என்னமோ ஷாயுவா அடிச்சுக்கினே இருக்காங்க. அட இன்னுமா இவங்க ஷாயுவா அடிக்கிறாங்க? செத்து தொலைய வேண்டியதானே, எதுக்காக எங்க தாலியா இருக்கிற அப்படின்னு ஒரு பொண்ணு கத்துறா. இன்னொருத்தி பயங்கரமா உதன்னு உதைக்கிறா. எல்லாம் முடியோட இருக்கிற அந்த பொண்ணுக்கு முது வலிக்குதான். இந்த பொண்ணுக்கு பாருங்க
கையெல்லாம் வீங்கி போயிடுச்சு. இந்த பொண்ணை அடிச்சு என்னோட கை தான் வீங்கி போந்த மிச்சம். ஏதோ ஒண்ணு இன்னைக்கு இது அவளுக்கு போதும்னு நினைக்கிறேன். அங்க போகும்போது அவ மேல துப்பிட்டு எல்லாம் போறாங்க. அந்த அளவுக்கு ஷாயோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அண்ணன் ஃபேங்கு தான். அவன் மேல தான் எல்லாம் தப்பும் இருக்கு. ஏன்னா நான் வந்து சும்மா சொன்னேன், இந்த மாதிரி என்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலேயும் நீ கான்டாக்ட் பண்ணக்கூடாது, என்ன பார்க்க கூடாதுன்னு. அவனுக்கு என்ன தெரியாதா கேர்ள்ஸ் வந்து இப்படி சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டான மீனிங்னு. ஆனா அது எதையுமே கண்டுக்காம அவன் அதே மாதிரியே பண்ணிட்டான். ஏதோ ஒண்ணு நல்ல வேலை நான் நைட் டெம்ப்ளர் இந்த கில்டு கூட கான்டாக்ட போட்டேன். ஏன்னா இந்த கில்டை வச்சு என்னால சீக்கிரமா லெவலப் செய்ய முடியும். அது போக எனக்கு லைஃப் எனர்ஜியும் கிடைக்கும். ஆனா என்ன ஒண்ணு, இவங்களுக்கு 50% நான் லைஃப் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்ன, என்னால சீக்கிரமா க்ரோ ஆக முடியுதுல. சீக்கிரமா அந்த அந்த பொண்ணுங்களை விட நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா இந்த பொண்ணுங்களுக்கு நான் காட்டுறேன் நான் யாருன்னு. அதுக்கப்புறம் இவங்களால என்ன தொட கூட முடியாது. அதே மாதிரி குன்ஃபேங் வேறமா வெயிட் பண்றா, உனக்கும் நான் காட்டுறேன் நான் யாருன்னு. இப்படி இவ சொல்லும் போது அங்க ஹீலிங் எபிலிட்டி அவ ஆக்டிவேட் பண்ணி வரா. கொஞ்சோண்டு எனர்ஜி வந்திருக்கும், அதை வச்சு தனியே அவ ஹீல் பண்ணிக்கலாம்னு ஆக்டிவேட் பண்றா. ஆனா இப்படி பண்ணும் போது அந்த எனர்ஜி அது எல்லாமே நம்ம ஹீரோ மேல பட ஆரம்பிக்குது. இதனால ஷாயுக்கு வேலை செய்தோ இல்லையோ நம்ம ஹீரோக்கு அது நல்லாவே வேலை செய்யுது. ஷாயு கிட்ட கொஞ்சோண்டு எனர்ஜி தான் ஏதோ இருந்துச்சு, அதுவும் இப்போ அம்போன்னு போயிடுச்சா. இதனால அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல, அப்படியே முட்டி போட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. நான் இப்போ என்னையும் ஹீல் பண்ணலான்னு என்னோட மேஜிக்கை நான் பயன்படுத்தினேன். ஆனா எப்படி வேற ஒரு எத்துக்கு போச்சு ஹீலிங் மேஜிக்கு. நான் வேற ஒரு எத்துக்கு ஷூட் பண்ணாலும் இங்க என்ன தவிர வேற யாருமே இல்ல. இப்படி இருக்கும் போது அந்த ஹீலிங் மேஜிக் அது எங்க தான் போச்சு அப்படின்னு ஷாயோட நிலைமை இன்னமும் தான் மோசமா இருக்கு. இன்னொரு பக்கம் வேற ஒரு கேங்க காட்டுறாங்க. அவங்க ஒரு மாஸ்டரை பயங்கரமா தாக்கின்னு இருக்காங்க. இதையும் நம்ம குன் சிசியோட கும்பலும் தூரத்துல இருந்து பாக்குது. அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க 2 பேருமே ஃபாரினரு, ஒருத்தன் ஆப்பிரிக்கன் போல இன்னொருத்தன் அமெரிக்கன் போல. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இந்த பொண்ணு பிடிச்சிட்டு இருக்கு. குன் சிசியும் முன்னாடி சண்டை போடுற அந்த பசங்களை பார்த்து யோசிக்கிறான். இந்த டாஷியால இருக்க ஆம்பளைங்க இவங்க எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்கப்பா. 18 பேர் இருந்தோம் அந்த மாஸ்டரை இன்னமும் கொல்ல முடியல பாருங்க. கோல மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாக்கின்னு இருக்காங்க. ஆனா என் பக்கத்துல இருக்க இவங்கெல்லாம் வேற லெவலு. இவங்களால பண்ண முடியாத விஷயமே இல்ல. ஐயோ அதை பத்தி என்னால யோசிக்க முடியல. இன்னொரு பக்கம் அந்த கேங்க அந்த மாஸ்டரை தாக்க ஆரம்பிக்குது. ஒருத்தன் தண்டரு இன்னொருத்தன் ஃபயர் இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டாக்ஸ் பண்றாங்க. லீடரும் சொல்றான் அப்படிதான் இது ஆல்மோஸ்ட் சாக போகுது, அதோட ஹெல்த்தை பாருங்க இன்னமும் கொஞ்சம் தான் இருக்கு, சீக்கிரமா அதோட கதையை முடிங்க. டிவன் சொல்ல ஒரு ஈட்டி அப்படியே அவனோட கழுத்தை தாண்டி இந்த பக்கத்துக்கு வருது. அதை பண்ணதும் நம்ம குன் சிசி பக்கத்துல இருந்த அந்த அமெரிக்கன் தான் போல அந்த பர்சனும் அங்க வந்து சொல்றான் ரொம்ப நன்றிப்பா, அவனோட ஹார்ட் ஒர்க்கால எங்களுக்கு நிறையவே ஐட்டம்ஸ் வரப்போகுது. அட இந்த ஸ்பீடு கேங்கா இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, கண்ட நேரத்துல வந்துருவாங்க. ஹேய் நம்ம சீக்கிரமா தப்பிச்சாகணும், ஏன்னா இது ஒரு மிஸ்டீரியஸான கேங்கு. அந்த கேங்ல டாஷியால இருக்க ஒரு பொண்ணு, மீதி இருக்க ஆளுங்கெல்லாம் ஃபாரினரு. இவங்களோட வேலையை மத்தவங்களை கொல்றது தான் வேலை, கேவலமான வேலையை பண்ண இருக்காங்க. அதனால நம்ம சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும். அவங்கள பாரு வெறும் அவங்க 3 பேர் தான் இருக்காங்க, நம்மளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு, சீக்கிரமா நம்ம தாக்கி முச்சிடலாம். அந்த 3 பேரை தாக்கணும்னு சொல்லி எல்லாருமே அங்க ஓடி வராங்க. அங்க குன் சிசியும் சொல்றான் உங்களுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா எங்களை மாதிரி ஆளுங்களை அசால்ட்டா முச்சிடலான்னு, சீக்கிரமா எனக்காக அவங்கள முடிக்க மாட்டீங்களா. இப்படி அந்த பொண்ணு ரொம்ப ஏக்கமா சொல்ல அவன் பண்ணாமையா இருப்பான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஹேமர் அட்டாக் பண்றான். இதனால ஒரு தண்டர் வேவ்ஸ் அங்க பரவுது. இத ஒரு வாய்ப்பா வச்சு குயின் சிசி இந்த பொண்ணு ஒருத்தங்களையும் கொன்னுறா. நீங்க எல்லாருமே ட்ராஷா இருக்கீங்க, இந்த டாஷியாவோட ஆம்பளைங்க இவங்க எல்லாருமே வேஸ்டா இருக்காங்கப்பா. நான் ஏதோ யோசிச்சேன் இவங்க எல்லாம் பெரிய ஆளுன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு எங்களை பத்தி டாஷியாவோட அபிஷியல் அவங்களுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னதான் தெரிஞ்சு போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா எல்லாருமே இவங்கள மாதிரி தான் வீக்கான ஆளுங்க. அதனால கவலை வேணா, நம்மளோட ரியலான ஐடென்டிட்டி அது வந்து எக்ஸ்போஸ் ஆகாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்படியோ நார்த் அமெரிக்காவுக்கு ஓடி போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன அங்க போயிட்டு ஒரு நியூவான கில்டை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கில்டை வச்சு இங்க இருக்கிற ஒருத்தங்களையும் நம்ம வேட்டையாடணும். அங்க கருப்பா இருக்கிற அந்த பர்சன் அவங்க சொல்றான் இந்த பிளாக்கா இருக்கிற இந்த பையன் இவனோட பேர் எனக்கு தெரியல, அதனால தான் நான் இப்படி சொல்றேன், சோ தப்பா புரிஞ்சுக்காதீங்க, கருப்பு வெள்ளை இப்படி நான் பேசுறேன்னு சோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உன் சிசி உண்மையிலே நீங்க சொன்னது அருமையான ஐடியாவா இருக்கு. ஆமா இவன் சொல்றது கரெக்டு தான். அதுக்கான பேரை ஏதாச்சும் யோசிச்சிங்களா? அதோட பேரை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ, அதோட பேரை ஆலிஸ் அப்படின்னு நம்ம வைக்கலாம். இப்படி இவ சொல்லிக்கினே அங்க வித்தியாசமான போஸோட அப்படியே பத்துக்கிறா. இதை வந்து போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம லாக் ஆஃப் பண்ணிட்டு ரியலான உலகத்துக்கு போலாம். ஏன்னா நான் கொஞ்சம் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவ ஜாலியா அங்க ஆப்பிரிக்கன் மென்ஸ் கூட ஃபன் பண்றா. இங்கே இந்த எபிசோட முடியுது.
கடைசியில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வராது, லைட்டாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை நான் போட்டு விட்டேன், அவ்வளோதான். சரி, ஏதோ ஒன்று இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. கீழே இது வரைக்கும் லைக் போடலன்னா லைக் போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.